ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்றதா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. வாங்க இன்னைக்கு அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத பார்க்கலாம். பாருங்க, சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை வெத்திலை தீபம் போட்டாச்சு, சாமி கும்பிட்டுட்டேன். பாருங்க, இன்னைக்கு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்க, அருமையாக இருக்கும். அடுத்தது இன்னொரு டிஷ்ஷு, ஏன்னா அடிக்கிட்டே போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு போட்டு ஒரு பொரியல். பாருங்கள், கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் சூப்பராக இருக்கும் பாருங்கள், அருமையாக பூண்டெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ரெசிபி கேட்குறீங்க, எனக்கு அது வந்து சொல்ல தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், சிறுக்கீரை தேங்காய் திருவி போட்டு பொரியல் பண்ணியிருக்கு. எப்பயும் போல் அம்மா வீட்டில் தயிர், இன்றைக்கி தயிர் கம்மியாக தான் இருந்தது, அதனால் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபரான உறவுகள் வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து ஜானகி சீனிவாசன் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜானகி, நீங்கள் பல்லாண்டு பல 100 ஆண்டு நல்லபடியாக வாழணும்னு நான் வந்து வாழ்த்துறேன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாயில் வெத்தலை தீபம் போட்டுட்டு உங்களுக்காக நான் வாழ்த்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு அம்மா வந்து தெரசா, அந்த அம்மா கேட்டிருக்காங்க, நீங்கள் யார்? கல்பனாவுடைய பாட்டியான? ஆமாங்க, கல்பனாவோட பாட்டி தாங்க. மாலதி எங்கள் பொண்ணு தாங்க. அவங்களும் மேம் டாக்டர் சேனல் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.